Hi, hello, வணக்கம், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் guys. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பிராண்ட் நியூ சீரீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம சேனல்லையா இருக்கட்டும் தமிழ் கம்யூனிட்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரியாக்ட் சீரீஸ் ஃபார் பிகினர்ஸ் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமேசிங் சீரீஸா அது இருக்க போது அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ ஃபார் தட். ஸோ அந்த சீரீஸை ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் அஷ்யூர் யூ கண்டிப்பா வந்துட்டு யூ ஓன்ட் ஃபீல் ரிக்ரெட்டட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் இந்த யூடியூபா இருக்க போது, அதுவும் தமிழ்ல ரியாக்ட் ஃபார் கம்ப்ளீட் பிகினர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரியாக்ட், காம்பனன்ட்ஸ், ப்ராப்ஸ், ஹூப்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இதுல கவர் ஆக போகுது. இன்க்ளூடிங் ரிடெக்ஸ் இருக்க போது, ரிடெக்ஸ் சாகா இருக்க போது, வாட் எவர் த ஸ்டப்ஸ் ரியாக்டோட என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த சீரீஸ்ல கவர் ஆக போகுது. திஸ் இஸ் கோனா பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சீரீஸ் நம்ம சேனல்லையே. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம சேனல்லே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பிகினர் சீரீஸ் பண்றோம். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும், செட்டப் சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்க்கலாம் அண்ட் என்னோட சீட்டிங் என்விரான்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ திஸ் கோனா பி அ பேங்கர் ஆஃப் அ சீரீஸ். ஸோ இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த சீரீஸ் வந்துட்டு ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ரியாக்ட்ல வந்துட்டு இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத இன்ஃபர்மேஷன், நிறைய நியூ திங்ஸ் வந்துட்டு இந்த கம்ப்ளீட் சீரீஸ்ல வந்து நான் கவர் பண்ண போறேன். பிகாஸ் நீங்க தான் கேட்டிருந்தீங்க ப்ரோ ரியாக்ட்ல சீரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் ஹியர் வி ஆர் ரைட் நவ ஃபைனலி. ஸோ ஒரு கம்ப்ளீட் என்ன அப்படின்னா வந்து ஒரு ரியாக்ட் பிகினர்ஸ். பிகாஸ் நம்ம சேனல்ல என்ன அப்படின்னா ரியாக்ட்ல வந்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க ரியாக்ட்ல வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரியாக்ட்ல பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல்லே we literally have like 10 to 20 projects ரியாக்ட வச்சு நீங்க உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டே பண்ற லெவலுக்கு. அதே இது நீங்க உங்க கம்பெனில வந்துட்டு ஒரு ஜாப் ரோல் டு ரோல் ஷிஃப்ட் ஆகணும், அதுக்கு ஒரு நல்ல ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லிட்டரலி we have like 15 to 20 projects. ஸோ அப்படின்ற போது அட்வான்ஸ் லெவல நம்ம ரியாக்ட்ல எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பட் நிறைய பேர் என்ன அப்படின்னா ப்ரோ பிகினர் லெவலுக்கும் பிகினர்ஸ்க்கும் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்க, பிகினர் டுட்டோரியல்ஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் சீரீஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி சீரீஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ரிவ்யூ சீரீஸ் மாதிரி இதையும் வந்துட்டு டவுன் ஆக்கிடாதீங்க. பிகாஸ் எதுக்காகனா அதில் நிறைய பேர் வந்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தீங்க. பட் at the end ஆஃப் த டே வந்து அந்த சீரீஸ் ஒழுங்கா போகல அப்படின்ற போது ஐ நீட் டு ஆஃப் கோர்ஸ் ட்ராப் இட் அவுட். ஸோ அதில் இன்னுமே வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்குது. பட் ஐ குடன்ட் கோ ஃபர்தர் வித் தட் சீரீஸ். பிகாஸ் எதனால அப்படின்னா வந்து அது ரொம்பவே வந்து நம்ம சேனலோட க்ரோத்தை வந்து ரொம்பவே ஸ்டாக்னன்ட் ஆகுது. அதனாலதான். பட் என்ன அப்படின்னா வந்து யூ கைஸ் ஆஸ்க் ஃபார் இட் ப்ரோ, ரியாக்ட்ல பண்ணுங்க, ரியாக்ட் தான் வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு போலும் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். நீங்க நான் சொல்லியிருந்தீங்க ரியாக்ட்ல வேணும்னு. அண்ட் ஹியர் வி ஆர் அட் லாஸ்ட் வித் த கம்ப்ளீட் ரியாக்ட் சீரீஸ். ஸோ ப்ளீஸ் இந்த சீரீஸை ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுங்க. எவ்ரி வீக் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்துட்டு இட்ஸ் கோனா பி தேர் இன் அவர் சேனல். ஸோ அதனால வந்துட்டு ஸ்டே டியூன்ட் ஆல்வேஸ். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலைன்னா அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. So that every time a new episode in the சீரீஸ்ல வரும்போது you will be stay updated. Because எதுக்காக அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ட் ஹூக்கையும் we are going to explain it. There are like more than 10 to 12 hooks in Reactல. பட் நீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கிலீஷ்லயே நிறைய வந்துட்டு இல்ல. நான் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்ல நம்ம எல்லா ஹூக்ஸையும் கவர் பண்ண போறோம். ஸோ அதனாலதான் சொன்னேன் this is gonna be one of the mind blowing series. நம்ம சேனலுக்குமே வந்துட்டு ஸோ அதனாலதான் வந்து இஃப் யூ ஹவ் நாட் yet subscribe, ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வித்வுட் கெட்டிங் டிலேட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. There we go. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் ரியாக்ட், ரியாக்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நமக்கு வந்து எப்போதுமே ஒரு விஷயம் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் வந்து ஓகே இதெல்லாம் இருக்குது, ஓகே ஃபைன் நான் இது பண்ணோம் கோட் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னு இல்லாம எதுக்காக இது இருக்குது அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அது எதுக்காக அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் இருந்தாதான் we can go further. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட். why react first? ஸோ why react அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ரியாக்ட்னா என்னன்னே தெரியாம நம்ம ரியாக்ட் எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட்னா என்ன? ஸோ ரியாக்ட் அப்படின்றது இட்ஸ் அ லைப்ரரி. இட்ஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைப்ரரினா என்ன ப்ரோ அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ நான் அதையும் வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ரியாக்ட் அப்படின்றத ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க.
ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் இட் இஸ் நாட். ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. ஸோ எதுக்காக இதை நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் அப்படின்னா வந்து இன்டர்வியூல நிறைய இடங்கள்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கும், வெதர் ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற போது நிறைய பேர் கண்ணை மூடிட்டு இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க், இதுல என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பான ஆன்சரை கரெக்டா கான்பிடண்டா சொல்லுவோம். அது எதனால அது சொல்றோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நம்ம ரியாக்டை கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற டெக்னாலஜிஸ் லைக் ஆங்குலரா இருக்கட்டும், வியூஜேஸா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபுல் ஃபிளெஜ் ஃப்ரேம் ஒர்க். பட் ரியாக்ட் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இதுல இருந்து நமக்கே வர கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரினா என்ன அப்படின்னு. ஸோ சிம்பிளா வந்துட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது நான் ரொம்ப லோ லெவலா ரொம்ப 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 லோ லெவல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஜெயில இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி. இப்போ ஜெயில இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், ரொம்பவே கொடுமையான விஷயம். ஜெயில இருக்க பர்சனுக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேயா. வேற லைப்ரரி அப்படின்றது ஒரு பெக்கர், அதாவது பிச்சை எடுக்கிற மாதிரி. லைப்ரரி அப்படின்றது ரெண்டுமே மோசமானதுதான், கரெக்டா. இப்போ ஜெயில நீங்க இருக்கிறீங்கனாலும் அது மோசமான விஷயம் தான், பிச்சை எடுக்கிறீங்கனாலும் அது மோசமான விஷயம் தான். பட் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஜெயில இருக்கும்போது நாட் யூ இன் ஜென்ரல், ஜெயில இருக்க பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயில இருக்கிறது கஷ்டமா இருக்கும், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, உள்ள இருக்காங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஜெயில என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து டைமுக்கு சாப்பாடு வந்துடும், அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், எல்லா நெசசிட்டி ஒரு பேசிக் என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஜெயில இருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு போர் பிளேஸ் தான், அங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கும், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் அதோட கோர் ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜெயில இருக்கிறதும் கஷ்டம், பிச்சை எடுக்கிறதும் கஷ்டம். ஆனா ஜெயில இருக்கும்போது என்னன்னா நமக்கு தேவையானது எல்லாமே அங்க இருக்கும் ஜெயில. வேற பிச்சை எடுக்கும் போது உங்களுக்கு தேவையானதை நீங்க பிச்சை எடுத்தாதான். ஸோ அந்த பிச்சை எடுக்கிற பர்டிகுலர் பர்சனுக்கு அதுதான் ஐடியா. ஸோ அந்த பிச்சை எடுக்கிற பர்சன் அவங்க வந்து பிச்சை எடுத்தாதான் அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு, அவங்களுக்கு நைட்டு தூங்க அவங்க தான் இடத்த தேடணும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாத்தையும் வந்துட்டு தே நீட் டு ஃபிகர் இட் அவுட். வேற ஜெயில இருக்க பர்சனுக்கு அப்படி கிடையாது, அங்கேயே எல்லாமே இருக்கும். இதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கான டிஃபரன்ஸ். என்ன அப்படின்னா ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணும்போது நீங்க தான் அந்த லைப்ரரியில என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு அதுக்கு அடிஷனலா தேவையோ அது எல்லாத்தையும் நீங்க வெளியே போய் தேடணும். வேற ஃப்ரேம் ஒர்க்ல எல்லாமே உள்ளவே இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு ஆக்சுவல் டிஃபரன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கும். உடனே ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரோ அப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் தானே இப்ப படிக்கிறது நல்லது, ஏன்னா ஃப்ரேம் ஒர்க்ல தானே எல்லாமே இருக்கும், லைப்ரரியில அப்போ வந்து நம்ம தானே வெளியே போய் தேடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விச் இஸ் ட்ரூ. அதனாலதான் ஒரு லைப்ரரியை லேர்ன் பண்றது வந்து ரொம்பவே ஈஸி, ஃப்ரேம் ஒர்க்கை லேர்ன் பண்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கிறதுனால நீங்க அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணாதான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை லேர்ன் பண்ணது அர்த்தம். வேற லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. லைப்ரரிக்கு உள்ள இருக்கிறது ரொம்பவே கம்மியான விஷயங்கள் அப்படின்ற போது மற்றதெல்லாம் வெளியே இருக்குது. ஸோ அப்படின்ற போது இப்ப நான் ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்களும் அதே தான் அந்த லைப்ரரியோட சேர்த்து யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அகைன் இதை நான் யூஸ் பண்ணணும் எடுக்கணும் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ திருப்பி அந்த பெக்கர் பர்சனோட எக்ஸாம்பிளுக்கே வரேன். இப்போ வந்து நானும் பிச்சை எடுக்கிறேன், நீங்களும் பிச்சை எடுக்கின்ற போது ரெண்டு பேரும் ஒரே ஏரியால போய் தான் பிச்சை எடுக்கணும், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போய் தான் தூங்கணுன்ற எந்த கட்டாயமே கிடையாது. we can go anywhere we want, we can sleep anywhere we want அப்படின்ற மாதிரி இருக்கும்போது the same thing தான் லைப்ரரிக்கு, we can do anything we want. ஸோ அப்படின்ற போது அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஃபேக்டர் நமக்கு லைப்ரரியில இருக்கும். வேற ஃப்ரேம் ஒர்க்ல என்ன அப்படின்னா அது கிடையாது. நம்மள வந்து ஒரு ஜெயில போட்டு வச்ச மாதிரி ஒரே இடத்துலதான் நம்ம இருந்தாகணும், அங்க என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். வேற லைப்ரரியில அப்படி கிடையாது, we can access anything we want. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனாலதான் லைப்ரரி வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் a little bit outer. பட் நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு லேர்ன் பண்ற டைம் அஃப்கோர்ஸ் நிறைய எடுத்துக்கும். பிகாஸ் எதனால ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கிறதுனால. பட் ஒன்ஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு விஷயம் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றது உங்களுக்கு லிட்டில் பிட் ஈஸியரா இருக்கும் கம்பேரிட்டிவ் டு அ லைப்ரரி. எதனால லைப்ரரியில நீங்க தான் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடணும், இது எங்க இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு. வேற ஃப்ரேம் ஒர்க்ல எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிளா இருக்கிறதுனால உங்களால அதை ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்குமான ஆக்சுவல் டிஃபரன்ஸ். இதனாலதான் ஆங்குலர் வியூஜேஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை லேர்ன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months எடுத்துக்கும். Whereas on the other hand, React மாதிரி ஒரு லைப்ரரி லேர்ன் பண்றதுக்கு just 1 to 1.5 months is more than enough to learn this complete library. இதுதான் வந்துட்டு ஒரு லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கான ஒரு ஆக்சுவல் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு மேல லோ லெவல்ல ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன், பிகாஸ் இதான் வந்துட்டு ரொம்ப லோ லெவல் எக்ஸாம்பிள். லைப்ரரின்றது ஒரு பிச்சைக்கார மாதிரி, யூ கேன் கோ எனிவேர், யூ கேன் டூ எனிவேர், பட் ஸ்டில் அது ஒரு கஷ்டமான விஷயம். நீங்க தான் எல்லாத்தையும் உங்களுக்கான சாப்பாடை தேடணும், உங்களுக்கு தங்குற இடத்த தேடணும், உங்களுக்கான சேஃப்டி எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும்.
பட் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அங்கேயே இருக்கும், ஆனா நீங்க ஜெயில விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. இதுதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட சிச்சுவேஷன். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ லைப்ரரி அண்ட் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, கமிங் பேக் டு த ரியாக்ட். ஸோ இப்போ சொல்லியாச்சு ரியாக்ட் அப்படின்றது ஒரு லைப்ரரி அப்படின்னு. ஸோ why React? இப்போ பிகாஸ் எதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட்னா என்னன்னா ரியாக்ட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் why React அப்படின்ற அந்த கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஓவர் ஆங்குலர் அண்ட் வியூஜேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்துடலாம். ரியாக்ட் ஓவர் ஆங்குலர் அண்ட் வியூஜேஸ் எதுக்காக அப்படின்னா ரியாக்ட் வந்து லேர்ன் பண்றது ரொம்பவே ஈஸி கம்பேர்ட் டு ஆங்குலர் அண்ட் வியூஜேஸ். எதனால அப்படின்னா ரியாக்ட் இஸ் லைப்ரரி அப்படின்றதுனால ரியாக்ட்ல லேர்ன் பண்ற விஷயங்கள் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனால என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி கம்பெனிஸ்க்கும் என்ன அப்படின்னா வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனில வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷர் ஹையர் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அவங்கள ஆங்குலர்லயோ வியூஜேஸ்லயோ ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்கள ரியாக்ட்ல ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சு அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான டைம் ரொம்பவே கம்மி. ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் அட்வான்டேஜ், ஒரு மேஜர் ஸ்டாண்ட் பாயிண்டா என்ன அப்படின்னா ரியாக்ட்ல வந்து எப்போதுமே இருக்கதான் போகுது. இது வந்து ஒரு பெரிய ரீசன், ஒரு பெரிய புஷ். எதனால அப்படின்னா வந்து நிறைய பேர் ரியாக்ட வந்து ப்ரிஃபர் பண்ணி லேர்ன் பண்றாங்க அப்படின்றது. கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் HTML CSS JavaScript வெப்சைட்ல இருந்து, பிகாஸ் பிஃபோர் ரியாக்ட் ஆங்குலர் அண்ட் Vue.js எவ்ரி ஃப்ரேம்வொர்க் அண்ட் லைப்ரரி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா HTML CSS அண்ட் JavaScript இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா வந்து we were literally creating websites. ஸோ இந்த மூணையும் சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து we will create a website. பட் இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் HTML CSS JavaScript நம்ம either React யூஸ் பண்றோம், இல்ல அப்படின்னா Angular or Vue.js யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட பத்தி பாக்குறதுனால let's come to that point. Why React? சிம்பிளா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா let's say I'm gonna build a website. ஓகேயா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து நான் பில்ட் பண்றேன். ஸோ ஒரு இ-காம் வெப்சைட் வந்து நான் இந்த மூணையும் HTML CSS JavaScript வச்சு பில்ட் பண்றதுக்கு லெட்ஸ் சே எனக்கு 10 days ஆகுது. அப்ராக்சிமேட்டா சொல்றேன், நாட் லைக் எக்ஸாக்டா 10 daysல பண்ணிட முடியும் இல்ல பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு எக்ஸாக்டா வந்துட்டு நான் என்னன்னா ஒரு சும்மா ஒரு 10 days ஆகும்னு சொல்றேன். எதை HTML CSS JavaScript வச்சு பில்ட் பண்றதுக்கு. பட் அதே வெப்சைட்டை நான் ரியாக்ட வச்சு பில்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால 3 to 5 daysலயே அதே வெப்சைட்டை ஃபினிஷ் பண்ணிட முடியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்க இந்த டிஃபரன்ஸை பார்க்கலாம். ஒரே வெப்சைட் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் ஜஸ்ட் என்ன அப்படின்னா அதுல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நான் HTML CSS JavaScript வச்சு பில்ட் பண்ணா எனக்கு லிட்டரலா 10 days எடுக்குது. பட் அதே வெப்சைட்டை நான் ரியாக்ட் வச்சு பில்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் 3 to 5 days தான் ஆகுது. திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் while taking it. எதனால அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டா வந்துட்டு உங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும், இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் எதுக்காக வந்து நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒய் ரியாக்ட் எதுக்காக, ரியாக்ட்னா என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. தென் கம்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி ரியாக்ட் ஒர்க்ஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ரியாக்டுக்குள்ள டைரக்டா ரியாக்ட்ல இறங்கி கோட் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, யாரு உண்மையை சொல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. பட் ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எதுக்காக, இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் தேவையான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஸோ அதனால தான் the first video of the series என்ன அப்படின்னா வந்து we are covering all these things. So coming back to the point, how React works. Because எதுக்காக what பார்த்தாச்சு, what is React பார்த்தாச்சு, why React பார்த்தாச்சு, then how React works. So React எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பேசிக்கா நமக்கு ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம மொத்த வெப்சைட்டும் என்ன அப்படின்னா DOM அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்னால தான் ரெப்ரசென்ட் ஆகுது. DOM. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி JavaScript நீங்க யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா அந்த டேர்மும் நீங்க கேள்விப்பட்டிருக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து இந்த DOM அப்படின்ற இது வந்து பேசிக்கா ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ நம்ம மொத்த வெப்சைட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து ப்ரௌசர்ஸ்ல ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்னா எந்த மாதிரி இப்போ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த HTML டேக் இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, so from here we have a head tag and இன்னொருதுல என்ன அப்படின்னா body tag இருக்கும். and இன்னும் கீழே போனோம் அப்படின்னா ஸோ இந்த ஹெட் டேக்ல என்ன அப்படின்னா வந்து நமக்கு டைட்டில் டேக் and then
மெட்டா டேக்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதே இது பாடி டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்துட்டு நமக்கு மேபி வந்து ஒரு H1 டேக் இருக்கலாம், அண்ட் தென் வந்துட்டு ஒரு div டேக் இருக்கலாம், அண்ட் அந்த div டேக் உள்ள இன்னொரு div டேக் இருக்கலாம், இல்ல அந்த div டேக்ல வந்துட்டு ஒரு UL டேக் இருக்கலாம், அந்த UL டேக்ல ஒரு LI டேக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா என்னோட மொத்த வெப்சைட்டையும் இந்த மாதிரி ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் வந்துட்டு வெப்சைட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அதாவது பேசிக்கா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதான் வந்துட்டு டாமோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வர்ச்சுவலா கிரியேட் பண்ணும், which is called as virtual DOM. ஸோ ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்டையர் வெப்சைட்டோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரை அப்படி அதோட ஒரு எக்ஸாக்ட் காப்பி ஒன்று கிரியேட் பண்ணும். இதுக்கு பேர் தான் வர்ச்சுவல் டாம் அப்படின்றது. ஸோ ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் எப்போதுமே இந்த வர்ச்சுவல் டாமோட தான் ஒர்க் பண்ணும். எதனால அப்படின்னா பிகாஸ் டைரக்டா வந்து இந்த ஒரிஜினல் டாம்ல போயிட்டு ரியாக்ட் வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணுச்சு அப்படின்னா எதனால இப்ப நான் ரியாக்ட்ல எழுதுற கோடு வந்து at the end of the day இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட வந்து நான் சொல்லல, இத சாரி ஃபார் மிஸ்டேக். ஸோ இந்த பாயிண்டையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா at the end of the day நீங்க வந்து ரியாக்ட்ல வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் சரி, ஆங்குலர்ல வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்ல வியூஜேஸ்ல கிரியேட் பண்ணாலும் சரி, ஆர் எனி அதர் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஆர் ஃப்ரேம்வொர்க் எதுல நீங்க வெப்சைட்டை கிரியேட் பண்ணாலும் அந்த வெப்சைட் வந்து பிரவுசர்ல ரன் ஆகும் போது HTML, CSS, JavaScript ஃபைல்ஸா கன்வெர்ட் ஆகி தான் ரன் ஆகும். உங்களுக்கு டைரக்டா நீங்க ரியாக்ட்ல எழுதுற கோடோ இல்ல ஆங்குலர்ல எழுதுற கோடோ இல்ல வியூஜேஸ்ல எழுதுற கோடோ உங்களுக்கு பிரவுசர்ல ரன் ஆகாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க HTML, CSS, JavaScript இந்த 3 ஃபைல்ஸ் மட்டும் தான் பிரவுசர்ல ரன் ஆகும். நீங்க அதை தவிர்த்து வேற எந்த கோடு எழுதினாலும் அதுல எழுதுற கோடு அப்படியே இந்த 3த்துக்கு கன்வெர்ட் ஆகி அந்த கன்வெர்ட் ஆன ஃபைல்ஸ் தான் பிரவுசர்ல ரன் ஆகும். அப்போ ரியாக்ட்ல இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ நம்ம நார்மலா வந்து ரியாக்ட்ல வந்து JSX அப்படின்ற சின்டாக்ஸ்ல தான் கோடு எழுதுவோம். JSX. ஸோ இந்த சின்டாக்ஸ்ல தான் பேசிக்கா என்ன அப்படின்னா ரியாக்ட்ல கோடு எழுதுவோம். ஸோ இந்த சின்டாக்ஸ்ல எழுதுற கோடு என்ன அப்படின்னா பிரவுசர்ல ரன் ஆகும் போது நார்மல் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோட கன்வெர்ட் ஆகி தான் ரன் ஆகும். அண்ட் இந்த கன்வர்ஷனுக்கு என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்து பேபல் அப்படின்ற ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த பேபல் கம்பைலரோட யூஸ் பேசிக்கா என்ன அப்படின்னா நம்ம ரியாக்ட்ல JSX சின்டாக்ஸ்ல எழுதக்கூடிய கோட, ஸோ JSXக்கு ஃபுல் ஃபார்ம் ஜாவாஸ்கிரிப்ட் XML. ஸோ அந்த சின்டாக்ஸ்ல எழுதக்கூடிய கோட ரியாக்ட்ல இருந்து என்ன அப்படின்னா நார்மல் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் ட்ரெடிஷனல் வெப் டெவலப்மெண்ட் ஃபைல்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ரியாக்ட் என்ன அப்படின்னா பேபல் அப்படின்ற கம்பைலர் யூஸ் பண்ணுது. இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி ரியாக்ட்ல புதுசா கோட் எழுதி அந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அந்த சேஞ்சஸ் என் ப்ரௌசர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பேபல் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ரியாக்ட்ல எழுதியிருக்க அந்த கோட அப்படியே HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸோட அவுட்புட்டை தான் எனக்கு ப்ரௌசர்ல காமிக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ் தான் இந்த பேபல் கம்பைலர் அப்படின்றது. ஸோ இப்போ அகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ பேபல் கம்பைலர் என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த நான் JSXல எழுதுற கூட HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே ஃபைன் எவ்ரிதிங். பட் ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு இப்படி சேஞ்சஸ் மேக் பண்ணிட்டே இருக்குமா அப்படின்னா இட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். எதுக்காக அப்படின்னா நீங்க டியூரிங் த டெவலப்மெண்ட் டைம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னா டெவலப்மெண்ட் டைம் வந்து ரொம்ப வந்து ஹெவியா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து லிட்டில் பிட் லேக் ஆன மாதிரி இருக்கும். எதுக்காகனா ஜஸ்ட் இமேஜின் நீங்க உங்க ரியாக்ட்ல JSXல வந்து ஒரு H1 டேக் எழுதி அதுல இருக்க டெக்ஸ்ட்டை மாத்தினாலும் இல்ல ஒரு லெட்டரை மாத்தி நீங்க சேவ் பண்ணாலும் உங்க மொத்த ரியாக்ட் கோடையும் எடுத்து அது HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வெர்ட் பண்ணாதான் ப்ரௌசர்ல ரன் ஆகுன்ற போது இட் வில் பி a tedious process. இதுக்காக தான் என்ன அப்படின்னா as I already told ரியாக்ட் வந்து இந்த வெர்ச்சுவல் டாம் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டியூரிங் த டெவலப்மெண்ட் டைம் இன்ஸ்டெட் ஆஃப் ஸோ நம்ம டைரக்டா என்ன அப்படின்னா வந்து டியூரிங் டெவலப்மெண்டா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ ஒரிஜினல் வெப்சைட்டோட கம்ப்ளீட் கோட சேஞ்ச் மேக் பண்றதுக்கு பதிலா பிகாஸ் ஒரிஜினல் வெப்சைட்டோட கோடு வந்து இந்த டோட்டல் டாம்ல தான் ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு பதிலா ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வெர்ச்சுவல் டாமோட ஒர்க் பண்ணும். வெர்ச்சுவல் டாம்ன்றது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நத்திங் பட் ஒரிஜினல் டாம் டீயோட காப்பி தான். ஸோ எதுக்காக அப்புறம் அதுக்கு ஒரிஜினல் டாம்லேயே ஒர்க் பண்ணிடலாமே ஏன் காப்பியில ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கான ரீசன் தான் நான் கீழே கொடுத்தது. பிகாஸ் ஒரிஜினல் டாம் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்ல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். ரியாக்ட் டைரக்டா அதை கண்ட்ரோல் பண்ணி சேஞ்சஸ் மேக் பண்ணுச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகும். அதனால ரியாக்ட் என்ன பண்ணுது இந்த வெர்ச்சுவல் டாமை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்குது. அதாவது அதுக்கான ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி அது.
ஸோ இப்போ என்ன பண்ணும் ரியாக்ட், நம்ம எந்த சேஞ்சஸ் மேக் பண்ணாலும் அதை என்ன விர்ச்சுவல் டாம்ல தான் சேஞ்சஸ் மேக் பண்ணும். பண்ணிட்டு என்ன பண்ணும், டோட்டலா வந்து மொத்த டாம் ட்ரீயும் மாத்துறதுக்கு பதிலா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதுதான் என்னோட டாம் ட்ரீ, ஓகேயா. இதுல எனக்கு பாடி டேக்ல என்னன்னா ஒரு H1 டேக் இருக்கு, ஒரு div டேக் இருக்கு, இதுல இருக்கு. ஸோ இப்போ இந்த H1 டேக்ல என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இதுல வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேயா. ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு ஹலோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இதே தான் வெர்ச்சுவல் டாம்லயும் இருக்கும். ஸோ இப்போ அந்த பாடியோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் வெர்ச்சுவல் டாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடி டேக். ஸோ அந்த பாடி டேக்ல H1 டேக் இருக்கு. இப்போ அந்த H1 டேக்ல என்ன அப்படின்னா, நான் ரியாக்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஹலோன்னு இருந்ததை நான் வந்து ஹேன்னு மாத்திட்டேன். ஸோ ஒரிஜினல் டாம்ல எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பாடி டேக் அண்ட் அதுல வந்து H1 டேக் அண்ட் அந்த H1 டேக்ல எனக்கு என்ன அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஹலோன்ற டெக்ஸ்ட் இருந்திருக்கும். ஸோ இது போக என்ன அப்படின்னா, அந்த பாடி டேக்ல வந்து நான் வேற எதையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு div டேக் இருக்குது, அதுல வந்து ஒரு UL டேக் இருக்குது, அண்ட் அதுல வந்து செவரல் LI டேக்ஸ் இருக்குது. ஸோ அதே தான் வந்துட்டு வெர்ச்சுவல் டாம். பிகாஸ் வெர்ச்சுவல் டாம் வேற எதுவுமே கிடையாது, ஒரிஜினல் டாமோட காப்பி எடுத்து யூஸ் பண்றதா வெர்ச்சுவல் டாம் அப்படின்ற போது, வெர்ச்சுவல் டாம்லயும் எனக்கு என்ன இருக்கும் போது அதே தான் இருக்கும் போது UL டேக் அண்ட் அதுல இருந்து LI டேக்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து, இப்போ ரெண்டுத்தையும் ஒவ்வொரு வாட்டி நான் வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணி என் ஃபைலை சேவ் பண்ணும்போது ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் அல்காரிதம், ரியாக்ட் அதுக்காக டெவலப் பண்ண, ரியாக்ட் டீம் டெவலப் பண்ண ஒரு ஸ்பெஷல் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த வெர்ச்சுவல் டாமையும் ஒரிஜினல் டாமையும் கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மொத்த ட்ரீயையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதிலாக, அதாவது சிம்பிளான சொல்யூஷனா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா வந்து, ஒரிஜினல் டாமை வந்து அப்படியே வெர்ச்சுவல் டாமால ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நம்ம ரியாக்ட்ல மேக் பண்ண சேஞ்சஸ் வெப்சைட்ல வந்துடும் அப்படின்னு. பட் இன்ஸ்டன்ட் ரியாக்டோட இந்த அல்காரிதம், ஸ்பெஷல் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரேதர் தேன் இந்த மொத்த இதையும் வந்து, இந்த மொத்த ட்ரீயையும் வந்து இதோட ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதிலாக இப்ப செக் பண்ணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து செக் பண்ணும். பாடி டேக் இருக்கு, பாடி டேக் ஃபைன். H1 டேக் இருக்கு, இங்க H1 டேக் இருக்கு ஃபைன். div டேக் இருக்கு, div டேக் இருக்கு ஃபைன். இப்போ இங்க என்னன்னா H1 டேக்கோட டெக்ஸ்ட் இங்க ஹேன் மாத்திட்டேன் வெர்ச்சுவல் டாம்ல, ஆனா ஒரிஜினல் டாம்ல ஹலோன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் ட்ரீனோட மட்டும் இதோட என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடும், ரேதர் தேன் அந்த ஒரிஜினல் அந்த மொத்த ட்ரீயும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதிலா. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மொத்த இதையும் நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கான டைம் வந்து, பிகாஸ் எதுக்காக நான் கண்டிப்பா வந்து மொத்த ட்ரீயும் நான் சர்ச் பண்ணி தான் ஆகணும். டாப் டு பாட்டம் எனக்கு ஃபுல்லா சேஞ்சஸ் மேக் ஆயிருக்கான்றத நான் சர்ச் பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் திருப்பி சேஞ்சஸையும் நான் வந்து ஃபுல்லா பண்ணேன் அப்படின்னா வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் அந்த ட்ரீயை மொத்தமா ரீபில்ட் பண்றதுக்கு. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும்னா, எந்த பர்டிகுலர் நோட்ல சேஞ்ச் நடந்திருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணும், இப்ப இங்க ஹலோ இருக்கு ஒரிஜினல் டாம்ல, ஆனா வெர்ச்சுவல் டாம்ல வேற இருக்குன்னா அப்ப அது புரிஞ்சுக்கும், ஓகே அப்ப எதையோ வந்துட்டு இவன் மாத்திருக்கான் டெவலப் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு வெர்ச்சுவல் டாம்ல இருக்க அந்த சேஞ்சை அப்படியே வந்து ஒரிஜினல் டாம்ல மாத்திட்டு, அப்ப இங்க என்ன ஆகும், ஹலோக்கு பதிலா இதுலயே வந்து எனக்கு ஹே அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்ஸ் எனக்கு வெர்ச்சுவல் டாமும் ஒரிஜினல் டாமும் வந்து எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா சிங்க்லேயே இருக்குதா அப்படின்றத, ரெண்டுமே வந்து எப்போதுமே சிங்க்லேயே இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி ரியாக்ட் ஒர்க்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்க ரியாக்ட்ல மேக் பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் வந்துட்டு கோ த்ரூ ஆகுது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ரியாக்ட் கோட்ல பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் டாம்ல வந்து, பிகாஸ் நீங்க எழுதுற கோட் எல்லா சேஞ்சஸும் வெர்ச்சுவல் டாம்ல தான் நடக்கும். வெர்ச்சுவல் டாம் டு ஒரிஜினல் டாமுக்கு என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்து யூசிங் இட்ஸ் ஓன் மெக்கானிசம் இந்த கம்பேரிசனை மேக் பண்ணி, ஓகே ஒரிஜினல் டாமும் வெர்ச்சுவல் டாமும் எப்போதுமே சிங்க்ல இருக்கா அப்படின்றத வந்து இட் வில் செக் இட். ஸோ இப்படிதான் என்ன அப்படின்னா வந்து இந்த வெர்ச்சுவல் டாம் அண்ட் ஒரிஜினல் டாமுக்கு எல்லாம் இந்த கம்பேரிசன் எல்லாமே நடக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு த, பிகாஸ் நான் சொன்ன இந்த ஒரிஜினல் டாம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற போது, ஒன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சிங்க்ல இருக்கு அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் என்னென்ன சேஞ்சஸ் வெர்ச்சுவல் டாம்ல பண்ணுதோ அந்த சேஞ்சஸ் ஒரிஜினல் டாம்லயும் நடக்கும் அண்ட் ஆப்வியஸ்லி அது உங்க ஸ்க்ரீன்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி ரியாக்ட் ஒர்க்ஸ். எதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் சொல்றீங்க, நான் ஜஸ்ட் ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கோட் எழுதுனா போதாதனா, ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபைன். But as I already told, this is gonna be a complete banger of a series. So the series full பாத்தீங்க அப்படின்னா I can assure you, எழுதி கூட தானே எல்லாராலையும் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரியாக்ட் டெவலப்பர் ஆக முடியும் அப்படின்றது. ஸோ அதனாலதான் வந்து ஐம் கவரிங் எவ்ரி திங். ஒரு சின்ன லிட்டில் பிட் பீஸை கூட விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் ரியாக்ட் வந்துட்டு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் கோனா பி ரியலி 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 இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ். ஸோ அதனால என்ன அப்படின்னா இந்த சீரீஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ வாட் எவர் எபிசோட்ஸ் கம், ஸோ அதில் இருக்க ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அடுத்த எபிசோட இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம், அது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ்.
ஸோ தட் என்ன அப்படின்னா வந்து திஸ் கேன் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சீரீஸ் ஆஃப் ரியாக்ட் இன் தமிழ். ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை ரெகுலரா கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா வாட் இஸ் ரியாக்ட் பார்த்தாச்சு, ஒய் ரியாக்ட் பார்த்தாச்சு, அண்ட் ஹவு எக்ஸாக்ட்லி ரியாக்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தாச்சு. நவ் ஆக்சுவலி வி கேன் கெட் டவுன் வித் ரியாக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்டப்ஸ். ஸோ as I already told, இப்போ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு there are quite few ways. ஸோ ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து நம்மளே பண்ணலாம், which is a little bit tedious process. Most of the people like developers like us won't love it because இதுக்காக அப்படின்னா டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே என்ன யோசிப்போம் அப்படின்னா will try to keep up with the pace, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் ஆப்வியஸ்லி என்ன அப்படின்னா வந்து கிரியேட்டிங் ஃப்ரம் ஸ்கிராச், ஸோ கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது இஸ் நாட் த ரைட் வே டு கோ. ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்ணலாமா அப்படின்னா நோ. ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு there is a template. ஸோ இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் டெம்ப்ளேட் பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிராண்ட் நியூ ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னலா ரியாக்டோட, ஸோ நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, பிகாஸ் ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கு there are like several builder tools. ஸோ இந்த பில்ட் டூல்ஸ் அப்படின்றது எக்ஸாக்டா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நமக்கு வந்து ரியாக்ட் எழுதுற கோட் என்ன அப்படின்னா வந்து HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸா கன்வெர்ட் ஆகி தான் ரன் ஆகும். அதுக்கு பேபல் அப்படின்ற ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபைல்ஸ் கன்வெர்ட் ஆனா மட்டும் பத்தாது, இது என்ன அப்படின்னா டுகெதரா இது ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் கோடா வந்து இது எனக்கு வரணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நமக்கு செவரல் பில்ட் டூல்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டா இப்போ இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பில்டிங் டூலை யூஸ் பண்ணும், விச் இஸ் கால்ட் அஸ் வெப்பாக். இதோட யூஸ் பேசிக்கா என்ன அப்படின்னா நம்ம ரியாக்ட் எழுதியிருக்க கோடு வந்து கரெக்டான சின்டாக்ஸ்ல இருக்கா, ரியாக்ட்ல கரெக்டா கோடு எழுதிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிட்டு அந்த கோடை அப்படியே வந்து ஈக்குவலண்ட் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டோட கன்வெர்ட் பண்றது தான். அதுக்கு வந்து வெப்பாக் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா பில்டிங் டூல்ஸுமே வந்துட்டு பேபல் கம்பைலர் யூஸ் பண்ணும். பட் என்ன அப்படின்னா வந்து வெப்பாக் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பில்டிங் டூல். அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து லிட்டில் பிட் ஸ்லோவரா இருக்கும் வித் கம்பேர்ட் டு த கரண்ட் மாடல் பில்டிங் டூல்ஸ். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ கரண்டா வந்து ட்ரெண்ட்ல நிறைய பில்டிங் டூல்ஸ் வந்துட்டு லைக் பார்சல், ES பில்ட், வைட் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அண்ட் இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பில்டிங் டூல் என்ன அப்படின்னா வந்து அன்டவுட்டட்லி இட்ஸ் வைட். ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்து இப்போ கரண்டா எல்லா ரியாக்ட் டெவலப்பர்ஸுமே வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். அண்ட் இதே தான் என்ன அப்படின்னா இந்த சீரீஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் as I already told, this is gonna be one of the most updated series for a complete React beginner. ஸோ ரியாக்ட் லேர்ன் பண்ணும் பிகினரா வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம ஜஸ்ட் HTML CSS JavaScript knowledge மட்டும் வச்சுட்டு வரவங்களுக்கு this is gonna be the one of the best posts out there in the YouTube. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் டூல்ஸை வச்சு இந்த கோர்ஸை நான் வந்து கவர் பண்றேன். அண்ட் இன் திஸ் கோர்ஸ் we are going to use வைட். ஸோ வைட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன அப்படின்னா வந்து இந்த கம்ப்ளீட் சீரீஸ்லயும் வந்து நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி வந்து வைட் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது அண்ட் அதுல எப்படி வந்து பில்டிங் நம்ம பண்றது அண்ட் வாட் ஆர் செவரல் அதர் திங்ஸ் நமக்கு வந்து ரியாக்ட்ல பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல வாட்ச் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு அவர் சேனல். ஸோ மறக்காம அதனால இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது யூ வில் பி அப்டேட்டட். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until that, it's signing off. Anton Francis Jijo. Bye guys.